ஏன்னா 1965 என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக அப்படியே எடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம் அது. ஸோ ஜனநாயகன் படத்தை நம்ம பார்க்காம நம்ம வந்து 2 படத்தையும் கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயம். பட் ஜனநாயகனுக்கு எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு யாரை கேட்டாலும் ஜனநாயகன் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் மக்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு பொங்கலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலிடே. ஒரு 1 வீக் கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் 10 டேஸுங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் வந்து 9th 10th 11th இந்த 3 நாள் வந்து ஜனநாயகனை பற்றி அந்தளவுக்கு பேசியிருப்பாங்க. தலைவா அரசியல் தான் தலைவா, இதில் என்ன இருக்கு, அவர் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாலிடிக்ஸ் தான். அவங்க நேற்று கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மேல்முறையீடு உடனே போகிறாங்க. ஒரு நாட்டோட பிரச்சனை கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ பேர் போகும்போது அப்பயே தெரிஞ்சிச்சு பாலிடிக்ஸ் தானே. ஓகே, அது எப்போ வந்தாலும் அன்றைக்கி செலிப்ரேஷன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ரெஸ்பெக்டாக அது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அமைச்சிருக்கணும். 33 வருஷம் இருந்திருக்காரு. எத்தனையோ நிறைய உழவு படங்கள் வந்துட்டு படங்கள் குப்பைன்னு விமர்சனம் வந்தால் கூட தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு லாபத்தை கொடுத்த படங்கள் தான். பட் அவருக்கு இப்படி ஒரு ஃபேர்வெல் வந்து அது கொடுத்துருக்க வேண்டாம், அனாவசியம் தான். இதெல்லாம் பண்ணி இவனுக்கு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஓட்டு ஒரு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஓட்டு வளர போகிறது இல்லை. மேற்கொண்டு 300 வருஷம் ஆனாலும் இங்கே தாமரை மலராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஏன் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எப்படியோ தோக்க தான் போகிறோம், இருக்கிற வெறுப்பையும் சேர்த்து சம்பாதிச்சுட்டு போகிறோன்ற மாதிரி தான். பட் எல்லாமே அவர் பார்த்தது தான். என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கல, புதுசாக இருக்குது. அதையும் பார்த்தாச்சு அவரோட ஃபேர்வெல் மூவியில். அவ்வளோதான் தலைவா. நான் அதை சொல்லிட்டேனே, எவ்வளோ பெரிய ஆளோட படமாக கூட அவரோட எதிர்க்க வரட்டும் தலைவா. அது 2 கம்பேரிட்டே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாரிசு துணிவுன்னு வரும்போது அவங்க சேம் காம்படிட்டர் தான். அதுக்கே வாரிசு எந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடினாங்கன்னு தெரியும். அது இத்தனைக்கும் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு படம்.